Hello everyone, welcome to Brain Grain series. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் மாஸ்டரிங் த UPSC ஆப்ஷனல்ஸ். எக்ஸிஸ்டிங் ஆஸ்பிரன்ஸா இருந்தாலும் புதுசா வரக்கூடிய ஆஸ்பிரன்ஸா இருந்தாலும் அவங்களுக்கு ஆப்ஷனல் சப்ஜெக்டை எப்படி சூஸ் பண்றது, அதில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜில் என்ன டிகிரி சூஸ் பண்ணணும், அவங்களுக்கு வந்து UPSC தான் கோலாக இருக்கும் போது அப்போவும் ஆப்ஷனலுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணலாமா, ஸோ அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஐ ஹவ் கேட்டகரைஸ் the optional strategies into 4 categories. First one வந்து general category. So அதில் என்ன மாதிரி problems இதெல்லாம் இருக்கும் and optional weightage and importance என்ன அப்படிங்கிறது generalized categoryல பார்ப்போம். And influencers impact on choosing the optional. ஆப்ஷனல் நம்ம சூஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம அப்ளை பண்ண போகிறோம், அதோட சக்ஸஸ் ரேஷியோ எப்படி இருக்குது, லாஸ்ட் பட் நாட் லிஸ்ட் நாம் எப்படி செல்ஃப் இவாலுவேஷன் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் ஆப்ஷனலோட வெயிட்டேஜ் அப்படின்னு சொன்னால் 500 மார்க்ஸ்க்கு இருக்கு. ஸோ 1750 மார்க்ஸ் வந்து டோட்டல் மெயின்ஸ் பேப்பர். அவுட் ஆஃப் தட் 500 நமக்கு ஆப்ஷனல் இருக்கு. அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து 40+ ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவுட் ஆஃப் தட் நம்ம வந்து 2 பேப்பர்ஸ், தட் இஸ் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 நம்ம வந்து எழுத போகிறோம். அண்ட் இதில் வந்து எத்தனை சப்ஜெக்ட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒன்லி 1 சப்ஜெக்ட் தான் நம்ம வந்து இதில் சூஸ் பண்ண முடியும். அப்படி நம்ம சூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 40லேருந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணி வரும்போது ஒரு 4 to 5 சப்ஜெக்ட்ஸை நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இந்த 4 to 5 சப்ஜெக்ட்ஸ் இந்த 40ல் இருந்து 4 to 5 கொண்டு வந்துடும். இந்த 4 to 5லேருந்து ஏதோ ஒன்று தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி சூஸ் பண்ணும்போது கிராஜுவேஷனா இல்லை அந்த கிராஜுவேஷன் பேஸ்டு ஆப்ஷனல் சப்ஜெக்டா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மோஸ்ட் ஆஃப் த இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அண்ட் மெடிக்கல் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய கிராஜுவேட்ஸ்க்கு நம்மளோட ஓன் ஸ்ட்ரீமில் ஆப்ஷனல்ஸ் சூஸ் பண்ணுறதா இல்லை கிராஸ் மேஜரில் நம்ம ஆப்ஷனல்ஸ் சூஸ் பண்ணுறதா அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் டவுட். நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி லெவல். ஸோ இப்போ நமக்கு வந்து சூஸ் பண்ணுற ஆப்ஷனலோட டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்குது, ஸோ அந்த டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி நம்ம சூஸ் பண்ணுறோம் இல்லை அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்ஸஸ் ரேஷியோஸ் அதெல்லாம் தான் வந்து அந்த பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல். அண்ட் அதோட முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இந்த சப்ஜெக்ட் மேலே எவ்வளோ இருக்குது. இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா கஷ்டமான சப்ஜெக்டே நமக்கு ஈஸியாக இருக்கும். பட் அந்த டிஃபிகல்ட்டி லெவல் தான் வந்து நம்மளோட ஸ்கோரிங். பிகாஸ் இதில் வந்து 500 மார்க்ஸ் இருக்கு. இந்த 500 மார்க்ஸ்க்கு யாரு 300ல இருந்து 310 மார்க்ஸ் பிளஸ் ஸ்கோர் பண்றாங்களோ அவங்களுக்கு தேவைப்படுற தட் இஸ் பிடிச்ச சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து IAS ஆகிறோம்னு ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த IAS கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த ஆப்ஷனல்ஸ்ல தான் இருக்கு. அண்ட் GS பேப்பர்ஸ், GS 1ல இருந்து GS 4 வரைக்கும் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ்ல நாம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 360 மார்க்ஸ் வாங்குறோம். இதுல வந்து மார்க்ஸ் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னாலும் ஸோ ஆப்ஷனல்ல ஒரு 300+ மார்க்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் அவைலபிள் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு இந்த 40லேருந்து சார்ட் அவுட் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற ஆப்ஷனல் எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குது, நமக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அப்போ இன்ஃப்ளூயன்சஸ் நம்மளோட இதில் என்ன மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க, யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்சஸாக வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்சஸ் யாராக இருக்கலாம்னா டாப்பர்ஸ். ஸோ டாப்பர்ஸ் ஒரு இதை சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஆந்த்ரோபாலஜி, PSIR அந்த மாதிரி இதை சூஸ் பண்ணியிருக்கலாம். அண்ட் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ், மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த தப்பை நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட் வந்து இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்காங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேக்ரவுண்டே இல்லை. பட் அப்படி இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறாங்க, இல்லை ஸ்டாஃப் சொல்கிறாங்க இந்த சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து யூ ஷுட் நாட் கெட் இன் டு த ட்ரெண்ட் ட்ராப். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி ஆப்ஷன் சூஸ் பண்ணவங்க ஒரு 60 to 70 ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் சூஸ் பண்ணவங்க ஒரு 70 to 80 ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி யூ ஷுட் நாட் நெவர் எவர் ஃபில் இன் டு த ட்ரெண்ட் ட்ராப். அண்ட் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க சொல்லக்கூடிய கான்செப்ட்ஸை நாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை தான் நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணணும். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட். ஸோ ஆப்ஷனல் சூஸ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இட் பிளேஸ் 100%. இந்த 100% அப்படிங்கிறது முக்கியம்தான்.
பட் இந்த 100% நாம வந்து கேர்ஃபுல்லா சூஸ் பண்றது தான் ரொம்ப முக்கியம். ஏன் இதுல வந்து இந்த 100% இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து தமிழ் லிட்ரேச்சர் பிடிச்சிருக்கலாம், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிடிச்சிருக்கலாம், இல்லை மேக்ஸ் வந்து நமக்கு ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டில் யுவர் கிராஜுவேஷன் நீங்கள் மேக்ஸில் வந்து 100 மார்க்ஸ் சென்டம்ஸ் ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் டிகிரியில் வந்து வேற ஏதாச்சும் ஸ்ட்ரீம்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டை இங்கே கொண்டு வந்து உள்ள திணிக்கக்கூடாது. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக நான் 300+ மார்க்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அந்த 300+ மார்க்ஸ் அப்படிங்கிறது கம்மியாயிடும். பட் இதில் வந்து நான் இன்னொரு விஷயமா நான் வந்து சொல்லலை. ஸோ லிட்ரேச்சர் பேப்பர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்மளால ஸ்கோர் பண்ண முடியாதா அப்படிங்கிறது கிடையாது. உங்களோட இன்ட்ரெஸ்ட் சப்ஜெக்ட்ஸை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் பட் அதில் நீங்கள் ரொம்ப டெடிகேட்டடாக இருக்கணும். அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% இது பண்ண முடியும். அண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட்டை எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் ஏன் 100% முக்கியம் அப்படின்னா, நம்ம டீடைல்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் 1 அண்ட் ஃபார்ம் 2 ஃபில் பண்ணுறதே நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான். அண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளோட ஹாபிஸாகவே இருக்கும். அண்ட் அந்த DAF 1 and 2ல இருந்து தான் நமக்கு மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ நமக்கு மேக்ஸிமம் அந்த இன்ட்ரெஸ்ட் பேஸ்டில் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிட்ரேச்சர் சப்ஜெக்ட்ஸ், தமிழ் லிட்ரேச்சர் இல்லை நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்கெடியூல் 8ல இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜஸ் தான் வந்து நமக்கு லிட்ரேச்சர்ஸ். இதை சூஸ் பண்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ்ல தமிழ் லிட்ரேச்சர் சூஸ் பண்ணவங்களோட சக்சஸ் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that is more out of 15 to 16 students, that is ஒரு 2 students வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க லிட்ரேச்சர் பேப்பர் எடுத்து. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அகாடமிக் பேக்ரவுண்ட். ஸோ இப்போ அகாடமிக் பேக்ரவுண்டில் நான் வந்து இந்த இதை வந்து ஒரு 4 கேட்டகரிஸாக நம்ம இருக்கக்கூடிய 40+ ஆப்ஷனல்ஸை நம்ம வந்து ஒரு 4 கேட்டகரிஸாக நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஸ்பிளிட் பண்ணும்போது ஹியூமனிட்டிஸில் 80%, சயின்ஸில் 10, மெடிக்கலில் 4, இன்ஜினியரிங்கில் 3%. ஸோ இப்போ இந்த 80% ஆஃப் த சக்ஸஸ் ரேஷியோ ஹியூமனிட்டிஸ் அப்படின்ற சப்ஜெக்ட்ல இருக்கு. அண்ட் இந்த 80% சக்ஸஸ் ரேஷியோ அப்படின்னா எல்லாருமே ஹியூமனிட்டிஸ் பேக்ரவுண்ட்ல கிராஜுவேஷன் பண்ணவங்க தான் இந்த இதில் வந்து ஆப்ஷனல்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்களா, 80% சக்ஸஸ் ரேஷியோ வந்திருக்குன்னா அப்படி கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தட் இஸ் இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறவங்களோட டேட்டாஸ் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னாவே மேக்ஸிமம் டாக்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. நீங்கள் எந்த ஃபீல்டில் டிகிரி பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த ஹியூமனிட்டிஸை சூஸ் பண்ணுறவங்களோட இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் இங்கே வந்து 80%. அண்ட் மெடிக்கலில் இப்போ 4% அப்படின்னா நீங்கள் மெடிக்கல் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் சூஸ் த மெடிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனல், பாட்னி, ஜுவாலஜி, ஆந்த்ரோபாலஜி அந்த மாதிரி ரிலேட்டட் இது போகலாம். இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருந்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸ் போகலாம், எக்கனாமிக்ஸ், மேக்ஸ் நல்லா வந்துச்சுனாலும் எக்கனாமிக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு எது ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் த ட்ரெண்ட் அனாலிசிஸ். ஸோ ஹியூமனிட்டிஸ் நீங்கள் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் கிராஜுவேஷன் நீங்கள் வந்து ஹியூமனிட்டிஸ் சூஸ் பண்ணவங்க தான் 80% சக்ஸஸ் ரேஷியோ இருக்கு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்போது வாட் இஸ் த சிலபஸ் அண்ட் த ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ இந்த சிலபஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது UPSC எல்லா ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ்க்குமே சிலபஸ் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயிலில் நம்ம இந்த கண்டென்ட்டை நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அந்த கண்டென்ட்டை பார்க்கும்போது நம்ம வந்து இன்டெப்த்தாக நம்ம அதோட அனாலிசிஸ் இருக்கணும். ஸோ இன்டெப்த் அனாலிசிஸ் நமக்கு ஏன் தேவை அப்படின்னா, ஸோ அந்த இன்டெப்த் அனாலிசிஸ் தான் வந்து நமக்கு லாஸ்ட் 5 years PYQ, that is previous year question papers, last 5 years advisable, last 5 years பார்க்க முடியலனாலும் அட்லீஸ்ட் லாஸ்ட் 3 years ஓட பேப்பர் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அண்ட் அந்த பேப்பர் பார்க்கும்போது பேப்பர் 1ஐயும் நம்ம பார்க்கணும், பேப்பர் 2ஐயும் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இப்போ 5 yearsக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நமக்கு 20 questions, இதில் 20 questions இருக்குன்னு அஷ்யூம் பண்ணிக்கோமே. ஸோ 40 questions, ஸோ 200 questions-ஐயும் நாம கம்பல்சரி நம்ம பார்த்தே ஆகணும். ஸோ அந்த 200 questions-ஐயும் ஒன்று விடாமல் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த 200 questions அதுதான் வந்து நமக்கு இன்டெப்த் அனாலிசிஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் படித்ததோ இல்லை நீங்கள் கெயின் பண்ண நாலேஜோ வச்சு யூ கேன் ரைட் அ சாம்பிள் ஆன்சர்ஸ். ஸோ சாம்பிள் ஆன்சர்ஸ் எழுதுனதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டயோ இல்லை ப்ரீவியஸ் இயர் தட் இஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து இவாலுவேட் பண்ணியிருப்பாங்களா அவங்க கிட்டயோ இல்லை டாப்பர்ஸ் கிட்டயோ அவங்களோட ஆன்சர் ஷீட்டையும் உங்களதையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது
இந்த ஆப்ஷனலுக்கு உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, டெஸ்ட் சீரீஸ் போட்டிங்கன்னா அந்த டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இல்லை அந்த டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரிவிஷனுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் அலோகேட் பண்ண போகிறீங்க, அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஜிஎஸ் பேப்பர் கூட ஓவர்லேப் ஆகுதா ஓவர்லேப் ஆகலையா. அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷனல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இட் கேன் டேக் அப் டு 4 to 5 months. சரி, 4 to 5 months அப்படிங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஃபேஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸ் ஒரு 2 months போகும், அண்ட் அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் சீரீஸ் 2 months போகும்போது அதுக்கான ரிவிஷன் அப்படிங்கிறது 2 months போகும். ஸோ டோட்டலாக ஒரு ஆப்ஷனல் நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் 8 months தேவைப்படும். 8 months அப்படிங்கும்போது உங்களோட டெய்லி ரொட்டீன்லேயே உங்களை அந்த ஆப்ஷனலுக்கான இதை நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணணும். அப்படி இல்லை இப்போ வந்து ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஆப்ஷனல் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ரிலிம்ஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு யூபிஎஸ்சி பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமே நீங்கள் ஆப்ஷனல்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இட் வில் பி வெரி வெரி ஈஸியாக. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஆப்ஷனல் எந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் தட் இஸ் GS 1ல இருந்து GS 4 வரைக்கும் ஓவர்லாப் ஆகக்கூடிய சப்ஜெக்ட்ஸாக இருக்கும். அதுதான் வந்து என்னோட பர்சனல் அட்வைஸ். ஒரு 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் ஏன் இந்த 90 சொல்கிறேன்னா ஹியூமனிட்டிஸ் சூஸ் பண்ணுற எல்லாருமே கிளியர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது இந்த ப்ரூவன் தியரியும் கிடையாது. ஸோ அதனால இப்போ நீங்க ஹியூமனிட்டிஸை சூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக ஓவர்லேப் ஆகும். ப்ளஸ் நீங்கள் வந்து ஆன்சர் ரைட்டிங் அப்படிங்கிறது ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. பட் அதே சயின்ஸோ இன்ஜினியரிங்கோ மெடிக்கல் சயின்ஸ் அந்த மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஆன்சர் ரைட்டிங்க்கும் இங்கே வரக்கூடிய ஆன்சர் ரைட்டிங்க்கும் எந்த ஓவர்லேப்புமே இருக்காது. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இதில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேஷன் அப்படிங்கிற ஒன்று இருக்கவே இருக்காது. இதுலேயும் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷனல் சூஸ் பண்ணிட்டீங்க, இன் ஃபர்ஸ்ட் கேஸ் ஒரு 2 attempts or 3 attempts அந்த மாதிரி உங்களுக்கு டைம் எடுக்குது, கிளியர் பண்ணுறதுக்கு எடுக்குதுன்னா இதை வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணால் மட்டும் போதும். பட் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் லிட்ரேச்சர்லேயும் எந்த அப்டேஷன்ஸும் இருக்காது. ஹியூமனிட்டிஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்டை மட்டும் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்படி அப்கிரேட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா, இல்லை ப்ரிப்பேர் பண்ணாமல் விட்டீங்கன்னா, அடுத்த கன்சிக்யூட்டிவ் டைம்ஸ்லேயும் நீங்கள் ஆப்ஷனல் ஸ்கோரிங் பேப்பராக இருக்கக்கூடியதில் நீங்கள் 300+ மார்க்ஸ்க்கு பதிலாக உங்களோட மார்க்ஸ் கம்மியாக இருக்கான சான்சஸ் ஆர் தேர். சரி, ஒரு சக்ஸஸ் ரேஷியோவில் ஒரு லாஸ்ட் 5 years நான் வந்து ஒரு கம்பேர் பண்ணி பார்த்தேங்க. ஸோ அந்த கம்பேரிசனில் எந்த சப்ஜெக்ட்ஸ் எடுத்தவங்க அதிகமாக கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 5 years அப்படின்றத விட ஒரு லாஸ்ட் ஒரு 6 to 7 yearsோட அனாலிசிஸ்னே நம்ம லெட்டஸ் அஷ்யூம் தட். ஸோ இப்போ ஹிஸ்ட்ரியோட சக்ஸஸ் ரேஷியோ அப்படின்னா 9%, அண்ட் ஜியாகிரஃபியில் 7%, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் 8%, சோஷியாலஜியில் 7.5. அண்ட் இதில் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் என்னன்னா, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அதை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. So it is an average value. So literature வந்து பாத்தீங்கன்னா 500 to 750, அதோட pass percentage 2.5. சயின்ஸ்லயும் பாத்தீங்கன்னா 500 to 750 ஸ்டூடெண்ட்ஸ், அதோட பாஸ் பர்சன்டேஜ் அப்ராக்சிமேட்டா 3.5%. பட் என்னோட பர்சனல் சஜஷனா என்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹியூமனிட்டிஸ் அண்ட் ஜிஎஸ் கூட ஓவர்லேப் ஆகக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கோரிங் நல்லா இருக்கும். ஸ்கோரிங் நல்லா இருந்ததுன்னா நீங்க ஆசைப்படுற சர்வீஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே ஜாஸ்தி. ஓகே, ஸோ இதையெல்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸும் அண்ட் உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் யூ வாண்ட் டு இவாலுவேட் இட். ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, நீங்கள் சூஸ் பண்ண ஆப்ஷனலில் ஸ்ட்ரென்த் என்ன, அதில் வீக்னஸ் என்ன, இதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ண போகிறீங்க, அந்த ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன. அண்ட் தெர் இஸ் ஆப்ஷனல் சூஸ் பண்ணும்போது யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு எந்த ஆப்ஷனல் பிடிச்சிருக்கோ அண்ட் உங்களுக்கு எந்த ஆப்ஷனல் எடுத்தால் ஸ்கோர் பண்ண முடியுமோ அதை வந்து that is you want to analyze this or else you want to evaluate it. So you want to உங்களோட strength and weakness evaluate பண்ணி choose பண்ணீங்கன்னா it will be better. And that is optionals அப்படி இருக்கும்போது நீங்கள் சிலபஸ் செக் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரியோட சிலபஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வில் பி த வாஸ்ட், ரொம்ப பெருசாக இருக்கும். பட் அதுவே நீங்கள் வந்து ஜிஎஸ் பேப்பர் கூட கம்பேர் பண்ணி ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
சிம்பிளா சொல்லணும்னா ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன் அண்ட் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ இதுதான் வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சிலபஸ். பட் ப்ரிப்பரேஷன் மட்டும் நமக்கு கொஞ்சம் இன்டெப்த்தாக தேவைப்படும். அது மட்டும்தான் ஆப்ஷனலில் இருக்கக்கூடிய இது. ஸோ எந்த ஆப்ஷனலுமே நமக்கு வந்து கஷ்டம் கிடையாது. பட் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நல்லா பார்த்து ஒரு டைம் 2 டைம் பார்த்தா புரியாது. குறைஞ்சது 10 to 15 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் பார்த்துட்டே இருந்து அதுக்கப்புறம் யூ வாண்ட் டு கம் டு அன் கன்க்ளூஷன். ஸோ தட் இஸ் என்னதான் எக்ஸ்பர்ட்ஸோட கைடன்ஸ் இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் ஆப்ஷனல் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தட் இஸ் நீங்கள் நினைக்கக்கூடிய மார்க்ஸும் நீங்கள் நினைக்கக்கூடிய போஸ்டிங்கும் கிடைக்கும். ஸோ ஒரு சம்மரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களோட இன்ட்ரெஸ்ட், நீங்கள் கிராஜுவேஷனில் என்ன டிகிரி பண்ணியிருக்கீங்க அதே டிகிரியை ஆப்ஷனலுக்கு எடுக்கலாமா வேண்டாமா, அண்ட் தட் இஸ் சிலபஸ் அண்ட் இந்த டைமை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறீங்க, ஆப்ஷனல் சூஸ் பண்ண டைமை எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க, ஓவர்லாப்பிங்ஸ் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜி அதுக்கு தகுந்த மாதிரி மாறணும். ஓவர்லாப்பிங்ஸ் இல்லாமல் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜி அதுக்கு தகுந்த மாதிரி யூ வாண்ட் டு தட் இஸ் ஆல்டர்னேட் யுவர் ஸ்ட்ராட்டஜிஸ். அண்ட் சக்ஸஸ் ரேஷியோவும் டாப் போஸ்ட் ரிவ்யூவும் ஒரு கன்சிடரேஷனாக தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அதுவே வந்து நம்ம ரொம்ப அதிகமாக அதுக்கே ஸ்டிக் பண்ணி ஆப்ஷனல் சூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ரிப்பரேஷன். ஆப்ஷனல்ஸை வந்து நம்ம கீப் ஆன் மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ ஒரு அட்டம்ப்ட்டுக்கு இந்த ஆப்ஷனல், நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்க்கு அந்த ஆப்ஷனல் அப்படின்னா உங்களோட ஒரு அட்டம்ப்ட்ஸே எக்ஸாஸ்ட் ஆனாலும் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னால நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாமல் போகிறக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால ஸோ சக்ஸஸ் ரேஷியோஸையும் கன்சிடர் பண்ணணும். பட் நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரிலிம்ஸ் நல்லா பண்ணிட்டீங்க, மெயின்ஸில் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் நல்லா ஸ்கோர் வருது, ஆப்ஷனல்ஸில் மட்டும் ஸ்கோர் வரல, ஒரு 2 அட்டெம்ப்ட் கொடுத்துட்டீங்க, இல்லை அடுத்த மேக்ஸிமம் வேர்ஸ்ட் கேஸ் 3 அட்டெம்ப்ட்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். தென் 4th அட்டெம்ப்டில் தான் நீங்கள் வந்து உங்களோட ஆப்ஷனல் சேஞ்ச் பண்ணணுமா. ஸோ சேஞ்ச் பண்ணீங்கன்னா என்ன பெட்டர் ஆப்ஷனல் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஐ திங்க் தட் இஸ் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட். இன்கேஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, ஜென்ரலாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் மென்ஷன் இன் த கமெண்ட் செக்ஷன். ஸோ வி ஆர் ரெடி டு ரெஸ்பாண்ட் டு யுவர் queries. தேங்க்யூ.